கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நமது சிந்தனைக்காக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? அவ்வண்ணமே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமேன். மிக அருமையான வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எருசலேமை குறித்து கர்த்தர் சொன்னதான வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த காலை வேளையிலே இதே வார்த்தைகளை நமது சிந்தனைக்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் உதவி செய்யட்டும். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? ஆமேன். உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை யார் விசாரிப்பார்கள்? ஆமேன். அல்லேலூயா. யார் இறங்குவார்கள்? யார் பரிதபிப்பார்கள்? யார் விசாரிப்பார்கள் என்று கேட்டுவிட்டு அதே அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம். ஆமேன். அல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் யாருமே விசாரிக்க மாட்டாங்க, யாருமே பரிதபிக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. யாருமே சுக செய்தியை கேட்கவும் செய்ய மாட்டாங்க. யார் தான் உனக்கு சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது, தீமைகள் சம்பவிக்கும் போது, தீங்கான காரியங்கள் நடக்கும்போதும், ஆமென், அல்லேலூயா, நெருக்கத்தின் காலங்களிலும் எந்த மனுஷ அனுகூலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, உதவுவாரற்ற ஒரு சூழ்நிலை, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது யாருமே சுக செய்தியை விசாரிக்க மாட்டாங்க, யாருமே பரிதபிக்கவும் மாட்டாங்க, யாருமே ஏனென்று கேட்கவும் மாட்டாங்க. ஆமேன். அல்லேலூயா. யார் எதுவுமே செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நமக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். இந்த காலை வேளையிலே, ஆமேன், அல்லேலூயா, இதே நிலைமையில் இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஆமேன். வாக்கு தத்தமாக அப்படியே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. தீங்கின் காலத்திலையும் நெருக்கத்தின் காலத்திலையும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்ருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு, ஆமேன், அல்லேலூயா, நம்மளால் முடியாது, அல்லேலூயா, கர்த்தர் நமக்காக எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசித்த போது மிக அருமையாக, ரொம்ப என்னுடைய ஆவிக்கு ரொம்ப சந்தோஷமாக காணப்பட்டது. ஏன்னா பல பாதைகளை நாம் ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், தீமை சம்பவிக்க போகிறது அல்லது தீமை சம்பவித்தது, இல்லைன்னா நெருக்கம் வாழ்க்கையில். இந்த நேரங்களில் யாருமே அனுகூலமாக இருக்க முடியாது. ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் எக்ஸாம்பிளாக சுட்டி காட்டி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபை எடுத்துக்கொண்டீங்கன்னா, கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே யாக்கோபை தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆமேன். அல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தோடு பிறந்தவன் தான் யாக்கோபு. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் தாயார் அனுகூலமாக காணப்பட்டாங்க. ஆமேன். தகப்பனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். ஏமாற்றுவதற்கு தாயார் நன்றாக அவனுக்கு கற்பித்து கொடுத்தாங்க. எல்லா தாயின் சொற்களுக்கு, அப்படியே தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு பிள்ளை. ஆமேன். அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். குணசாலியும் கூடாரவாசியுமாக வீட்டோடு இருந்த ஒரு பிள்ளை. ஆமேன். சூழ்நிலைகள் நிமித்தமாக இப்போது ஏசாவினால் அவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். ஏசா எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் யாக்கோபை கொன்று போடலாம். இப்போ தான் பிரச்சனை வருகிறது. தீங்கின் காலம். ஆமேன். எப்போ வேணும்னாலும் தீங்கு சம்பவிக்கலாம். இன்னொன்று நெருக்கம்.
எங்கேயும் போக முடியாது, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இப்போ தகப்பனும் அவனுக்கு ஆதரவாக இருக்க முடியாது, தாயாரும் ஆதரவாக இருக்க முடியாது. ஒரு நாள் தாய் ஆதரவாக இருந்து அவனுக்கு ஏமாற்ற கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதன் விளைவுதான் இன்றைக்கு தீங்கும் தீமையும் நெருக்கமும் அவனை சூழ்ந்து கொண்டு நிற்கிறது. இன்றைக்கு தகப்பனாலேயும் தாயாலேயும் அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னீங்கன்னா, வீட்டை விட்டு அவனை அனுப்பி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டில் அவனால் இருக்க முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. இப்போ வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:5 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஆமென், அல்லேலூயா. இப்போ தகப்பனே மகனை அனுப்பி விடுகிறார். வாலிப பருவம். இப்போ எப்போ வேணாலும் வீட்டில் கொலை சம்பவிக்கலாம். ஆமென். அண்ணன் தம்பியை கொலை செய்யலாம். ஆமென். இது ஒரு தீங்கின் காலம், இன்னொன்று நெருக்கத்தின் காலம். இப்போ இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த தாயார் கூட இப்போ அனுகூலமாக இருக்க முடியாது. ஏன்னா இவனை வீட்டில் வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். அந்த அனுபவத்தில் வீட்டை விட்டு இப்போ அனுப்பி விட்டாங்க. ஈசாக்கு யாக்கோபை தன்னுடைய தாயின் சகோதரராகிய லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். நீ அங்கே போப்பா, போய் எப்படியாவது பழச்சிக்கோ, அங்கே போய் நீ என்ன போய் கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல செட்டில் ஆகிக்கோ, நீ ஆசீர்வாதமாக இருப்ப என்ற ஆசீர்வாதங்களையும் ஒரு சில ஆசீர்வாதங்களையும் சொல்லி வீட்டை விட்டை அனுப்பி விட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் போகிறார் இப்போ யாக்கோபு. ஆமென். வாலிப வயது. போகிற வழியிலே இப்போது சூரியனும் அஸ்தமித்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு பிரதிகூலமாகத்தான் இருக்கிறது. சூரியன் அஸ்தமித்த அந்த நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு அடியில் வைத்து படுத்து நித்திரை பண்ணும்படியாக அந்த இடத்துல என்ன செய்தான்? படுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் படுத்திருந்து நினைத்திருப்பான், நான் வீட்டில் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தேன், எல்லாரும் என்ன நேசித்தாங்க, அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நிமித்தமாக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு அன்றைக்கு அனுகூலமாக இருந்த தாயார் கூட இல்லை. இன்றைக்கு அனுகூலமாக எனக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. எப்போ வேணும்னாலும் என் சகோதரன் என்னை கொலை செய்யலாம். ஒரு மரண பயம். இன்னொன்று ராத்திரி இருள். ஆமென். அவனுக்கு முன்னாடி போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. நடுராத்திரியிலே. ஆமென், அல்லேலூயா. சூரியன் கூட அஸ்தமித்து விட்டது. ஆமென். எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே அஸ்தமித்து விட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவன் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான், ஆண்டவரே நான் இனி என்ன செய்வேன், மேற்கொண்டு நான் எப்படி போவேன், என்ன செய்ய முடியும் என்னால், இதிலிருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டா என்று அவன் யோசித்து கொண்டிருக்கிறதான ஒரு நேரம். ஆமென். நல்ல வாலிப வயது. ஆமென். வாலிப வயதிலே நட்டு பகலிலே அஸ்தமித்த சூரியன் போல வாழ்க்கை எல்லாமே அஸ்தமித்தது போல காணப்பட்டது. இனி ஒரு உதயம் என்னுடைய வாழ்க்கையில் வருமா, இனி ஒரு விடிவு காலம் என் வாழ்க்கையில் வருமா, நான் திரும்பி என் தாய் தகப்பனை பார்ப்பேனா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா, எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று பல சிந்தனைகளோடு எண்ணங்களோடு அந்த இடத்திலே படுத்து இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆமென். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி பரலோகத்தை எட்டி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதே சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தீங்கன்னா, ஆமென், அல்லேலூயா, எல்லாருமே கைவிட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென். பெற்றோர் கூட உதவ முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமென், அல்லேலூயா. சூரியனும் அஸ்தமித்து விட்டது யாக்கோபை போல. ஆமென், அல்லேலூயா. திக்கு திசை தெரியாதபடிக்கு நடுராத்திரியின் அனுபவம். ஆமென். இருளான ஒரு அனுபவம், ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்து கொண்டு இனி என்ன செய்வேன் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருந்தீங்கன்னா, இதே வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசட்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். எல்லா வாசல்களும் அடைபட்ட போது சூரியன் கூட தன் கண்களை மூடிக்கொண்ட அதே நேரத்திலே பரலோகத்திலே ஒரு வாசல் யாக்கோபுக்காக திறக்கப்பட்டதானால், ஆமென், இந்த காலை வேளையிலே இந்த சூழ்நிலையிலே இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை தரப்பார். எதற்கு தெரியுமா? இந்த இடத்திலே அவனுடைய யோசனைகள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய வியாகுலங்கள், அவனுடைய அழுகை, அவனுடைய பெருமூச்சு எல்லாம் தேவ சமூகத்திலே போய் எட்டுகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவ தூதர்கள் ஏறுகிறாங்க, இறங்குகிறாங்க. எதற்கு ஏறுகிறாங்க? இங்கே இருந்து எல்லாவற்றையும் அவனுடைய வியாகுலங்களை, அவனுடைய ஜெபத்தை எல்லாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே இருந்து கர்த்தர் கொடுக்கிற பதிலை இங்கே கொண்டு வர்றாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 28:13 ஆதியாகமத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆமென், அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நிற்கிறார். இப்போ எல்லா உலகத்திற்குரிய அத்தனை வாசலும் அடைபட்டு போனது, எல்லாமே அஸ்தமித்து போனது. ஆமென். உலக பிரகாரமான சூரியனும் அஸ்தமித்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. இப்போ கர்த்தர் மேலே நின்று பார்த்து, ஆமென், அவனோடு சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
தருவேன். ஆமென். உனக்கும் உன் சந்ததிக்கும், நன்றாக கவனிக்கணும். ஆமென். உனக்கும் உன் சந்ததிக்கும், திருமணமாகவில்லை, வாலிப பையன், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஜீவன் தப்ப ஓடி போய் கொண்டிருக்கிறான், சூரியனும் அஸ்தமித்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ படுத்திருக்கிற இந்த இடம், ஆமென், நீ கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற இந்த இடம், ஆமென், உனக்கும் உன் சந்ததிக்கும் எதுவுமே இல்லை. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாரே. ஆமென். யாக்கோபு எதையுமே காணல. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்ப்பா, உனக்கு மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீ 2 பரிவாரங்களோட திரும்பி வருவே, இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தமாக. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, இதே நிலைமையில், இதே சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், ஆமென், உன்னையும் காணல இதுவரைக்கும், ஆமென், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு ஹல்லேலூயா உனக்கு சகாயம் செய்வேன். உங்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். எப்பேற்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலைகள், தீங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள் சுற்றி நெருங்கி நிற்கும்போது பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். எல்லா வாசல்களும் உலகத்திலே அடைக்கப்படும் போது, எல்லா சொந்த பந்தங்கள் ஹல்லேலூயா, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஹல்லேலூயா, இரத்த பந்தங்கள் கூட எதிராக நிற்கும்போது கூட பரலோகத்திலே ஒரு வாசல் உனக்காக திறக்கும். தூதர்கள் இறங்குவாங்க, ஏறுவாங்க. உன்னுடைய பெருமூச்சு, உன்னுடைய அழுகை, உன்னுடைய வேண்டுதல் தேவ சமூகத்திலே போய் எட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலை வேளையில் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? யாக்கோபுக்காக கர்த்தர் அங்கே மேலே நின்று சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். உன்னையும் காணலை, ஆனால் ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடியே கர்த்தர் செய்தவர். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். 20 வருஷம் நீ ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ஆனாலும் நான் சொன்னது தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அப்படியானால் இந்த காலை வேளையில் ஆமென், ஏதோ ஒரு சூழ்நிலையில், இதே சூழ்நிலையில் உட்கார்ந்து வேதனையோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இனி வீட்டிலே இருக்க முடியாது, எங்கேயுமே இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றோர் கூட ஒருவேளை அனுப்பி வைக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில், அனுப்பிவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாராலேயோ எந்த சூழ்நிலை என்று உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஏதோ இருதயத்தோடு பேசுகிறார். ஆமென். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அனுப்பிவிடப்பட்ட ஒரு நிலைமை, வெறுங்கையாய் அனுப்பிவிடப்பட்ட ஒரு யாக்கோபு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்காக பரலோகத்தை திறந்தாரே. ஹல்லேலூயா. அதே தேவன் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, ஒருவேளை உலக பிரகாரமான சூரியன் கூட அஸ்தமிக்கலாம், நீதியின் சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிக்காது. ஆமென். அவர் சொல்லுகிறார், தீங்கின் காலத்தில், என் நெருக்கத்தின் காலத்தில் ஒருத்தனும் உனக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். சங்கீதம் 103 என்று நினைக்கிறேன், 103:13 என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? இறங்குகிற தேவனாக இருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் யாருமே எனக்கு இறங்க மாட்டாங்களா? ஹல்லேலூயா. யாருமே என்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்களா? ஹல்லேலூயா. யாருமே என் சுக செய்தியை விசாரிக்க மாட்டாங்களா என்று வேதனையோடு இருக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சுக செய்தியை, நீ நல்லா இருக்கிறியா என்று உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சத்ருவுக்கு எதிர்பட்டு வெற்றியை தருகிற கர்த்தர், யாக்கோபுக்கு கர்த்தர் இறங்கினாரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்தில் யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து ஒரு நல்ல சகோதரனாக, நல்ல சிநேகிதனாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல மணவாளனாக இருந்து வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த காலை வேளையில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இதை கேட்குறவங்க, எனக்காக யாராவது இறங்குவாங்க, எனக்காக பரிதாபப்படுகிறவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லையே. ஹல்லேலூயா. என்னுடைய சுக செய்தியை விசாரிக்க கூட யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே அப்பா. இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்கிற இருதயங்கள் இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு இருதயத்தில்
இருதயத்திலும் கர்த்தாவே கிரியை செய்ய வைப்பீராக அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் கர்த்தாவே. கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும் அப்பா. அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் யாக்கோபை போல தனித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரலோகத்திலே வாசலை திறக்க போகிற கிருபைக்காய் நன்றி. அப்படியே விசுவாசிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல சாட்சிகளை எழுப்புங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூல ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.